எம் குருவே போற்றி போற்றி, எம் குலதெய்வமே போற்றி போற்றி. எல்லா கிரக அமைப்புகளுக்கும் ஏதேனும் ஒரு விதிவிலக்கு இருக்கும். அதை ஆராய்ந்து அறிந்து கொண்டு வாழ்வில் பலம் பெறவே இந்த ஜோதிட சூட்சமம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் 2024 மற்றும் 25 ஆண்டுக்குரிய குரு பயிற்சி பலன்களை மிக துல்லியமாக நட்சத்திர சாரம் கொண்டு கணக்கிட்டு தொகுத்து வழங்கியுள்ளோம். ஏனெனில் சாரம் காணா ஜோதிடன் சோரம் போவான் என்பது ஜோதிட ஞானிகளின் வாக்கு. இந்த வீடியோ பதிவில் நீங்கள் காணும் காலச்சக்கரம் கடைக்கோடி ஜோதிட அன்பர்களுக்கும் புரியும்படி குரு பயிற்சிக்குரிய அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி நாமே உருவாக்கியுள்ளோம். குறிப்பாக காலச்சக்கர மண்டலமானது 360 டிகிரி உள்ளடக்கிய வட்ட வடிவமானது. நம் தேவைக்காக மட்டுமே இங்கு செவ்வகமாகவும் சதுரமாகவும் வரைந்துள்ளோம். இக்காலச்சக்கரம் ஒரு ராசி மண்டலத்திற்கு 30 டிகிரி வீதம் 12 ராசி மண்டலத்திற்கும் மொத்தமாக 360 டிகிரிகளை உள்ளடக்கியுள்ளது. ஒரு ராசி மண்டலமானது 9 நட்சத்திர பாவகம் வீதம் 12 ராசி மண்டலத்திற்கும் மொத்தமாக 108 நட்சத்திர பாவகங்களை உள்ளடக்கியுள்ளது. ஒரு நட்சத்திர பாவகம் என்பது 3 டிகிரி 20 மினிட் வீதம். ஒரு ராசி மண்டலமானது 9 நட்சத்திர பாவகம் எனில் மொத்தமாக 30 டிகிரிகளை உள்ளடக்கியுள்ளது. இக்காலச்சக்கரத்தில் மே 1, 2024 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி அன்று உலாவரும் ஒவ்வொரு கிரகங்களின் இருப்பையும் துல்லியமாக கணித்து கொடுக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட ஒருவருக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு கிரகத்தின் பலன்கள் அக்கிரகத்தின் ஸ்தான பலத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கும் போது மட்டுமே துல்லியமான பலன்களை பெற முடியும். இங்கு ஸ்தான பலம் என்பது ஷட்வர்க்க பலன்களை அடிப்படையாக கொண்டதாகும். கிரகங்களின் ஸ்தான பலன்களை 6 வித வர்க்கங்களில் அறியும் பல நிர்ணயமே ஷட்வர்க்க பலன் ஆகும். அவை முறையே ஸ்தான பலம், திக்பலம், காலபலம், சேஷ்டாபலம், நைசர்கிய பலம், திருஷ்டி பலம் என்று அழைக்கப்படுகிறது. இருப்பினும் பொது பலன்கள் பார்க்கும் பொழுது ஷட்வர்க்க பலன்களில் ஸ்தான பலத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு கணிக்கும் பொழுது கிட்டத்தட்ட துல்லியமான பலன்களை கிடைக்கப் பெறலாம். ஏனெனில் ஒரு கிரகம் ஸ்தான பலம் பெற்றால் மட்டுமே அதனுடைய பாவக பலன்கள் பலமானதாக அமையும். திருக்கணிதம் மற்றும் வாக்கியம் ஆகிய இரு பஞ்சாங்களின் அடிப்படையிலும் இவ்வருடம் குரு பெயர்ச்சியானது எதிர்வரும் ஆங்கில மாதம் மே 1ஆம் தேதியும், தமிழுக்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி தேய்பிரை அஷ்டமி அன்று புதன்கிழமை உச்சிவேளை முதல் மாலை 5:21 மணிக்குள்ளாக மேஷராசி மண்டலத்தில் உள்ள கிருத்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் இருந்து, அதாவது 30 டிகிரியில் இருந்து ரிஷபராசி மண்டலத்தில் உள்ள கிருத்திகை 2ஆம் பாதம் நட்சத்திரத்திற்கு, அதாவது 33 டிகிரி 20 மினிட் உள்ளாக பெயர்ச்சியாகிறார் குரு பகவான். ரிஷபராசியை எடுத்துக்கொண்டால் கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசிரீஷம் 1, 2 பாதங்கள் என 9 நட்சத்திர பாதங்கள் அமைய பெற்றுள்ளது. இந்த குரு பயிற்சியில் குரு பகவானானவர் சித்திரை 18 முதல் வைகாசி 29 வரை, அதாவது மே 1 புதன்கிழமை முதல் ஜூன் 11 செவ்வாய்க்கிழமை வரை உள்ள 41 நாட்கள் சூரிய பகவானின் ஆதிபத்தியம் கொண்ட கிருத்திகை நட்சத்திரத்திலும், வைகாசி 30 புதன்கிழமை முதல் ஆவணி 3 திங்கட்கிழமை வரை, அதாவது ஜூன் 12 முதல் ஆகஸ்ட் 19 வரை உள்ள 68 நாட்கள் சந்திர பகவானின் ஆதிபத்தியம் கொண்ட ரோஹிணி நட்சத்திரத்திலும், ஆவணி 4 செவ்வாய்க்கிழமை முதல் புரட்டாசி 22 செவ்வாய்க்கிழமை வரை, அதாவது ஆகஸ்ட் 20 முதல் அக்டோபர் 8 வரையுள்ள 49 நாட்கள் செவ்வாய் பகவானின் ஆதிபத்தியம் கொண்ட மிருகசீரிஷ நட்சத்திரத்திலும், ஆக மொத்தம் 158 நாட்கள் நேர்கதியும், புரட்டாசி 23 அதாவது அக்டோபர் 9 புதன்கிழமை முதல் சுமார் 4 மாதங்களுக்கு வக்ரகதியிலும் பெயர்ச்சியாக உள்ளார் குரு பகவான். அனைத்து ஜோதிட நண்பர்களும் இங்கு குறிப்பிட்ட தேதிகளையும் நாட்களையும் குறித்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோவை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். மீன ராசிக்கு இயற்கை சுபரான குரு பகவான் தைரிய, வீரிய, சகோதர மற்றும் விடாமுயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்திற்கு பெயர்ச்சியாகிறார். மேலும் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலம் தங்களின் 7ஆம் பாவகத்தையும், தன்னுடைய 7ஆம் பார்வை மூலம் தங்களின் 9ஆம் பாவகத்தையும், தன்னுடைய 9ஆம் பார்வை மூலம் தங்களின் 11ஆம் பாவகத்தையும் புனிதமடைய செய்கிறார்.
குரு பகவான். மீன ராசிக்கு லக்னாதிபதியாகவும் குரு பகவானே இருப்பதாலும் ரிஷப வீட்டில் இருக்கும் நட்சத்திரங்களின் அதிபதியான சூரிய பகவானும் சந்திர பகவானும் மற்றும் செவ்வாய் பகவானும் குருவுக்கு நட்பு கிரகமாக இருப்பதாலும் குருவின் ஸ்தான பலம் வலிமையாக இருப்பதாலும் இந்த குரு பயிற்சியானது மீனராசி நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் முழுமையான குருபலம் பெற்று வாழ்வில் அனைத்து வளங்களும் பெறுவார்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சூரியன் சாரத்தில் குரு பகவான். மே 1 முதல் ஜூன் 11 வரை உள்ள சுமார் 41 நாட்கள் சூரியன் சாரத்தில் குரு பகவான் பயணிக்கும் போது ஜாதகருக்கு அரசு மூலம் ஆதாயம் அதிகரிக்கும். குறிப்பாக வாழ்க்கை துணை மூலம், ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமாகவோ பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவோ அரசு உதவிகளோ பதவிகளோ பரிசுகளோ கிடைக்கப் பெறுவார்கள். இருப்பினும் அவை பல காரிய தடைகளுக்கு பிறகே கைகூடும். சகோதர வழிகளில் சில பொருள் இழப்புகளும் ஏற்படலாம். இருப்பினும் இறுதியில் கைவந்து சேரும். எதிர்பார்த்த வரன்கள் கிடைக்கப்பெற்று திருமண வாழ்வு அரங்கேறும். இதுவரை நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு செய்து வந்த தர்ப்பணங்களுக்கு உண்டான பலன்கள் இக்காலத்தில் கிடைக்கப்பெற்று மேலே கூறிய காரிய தடைகளுக்கு நிவாரணமாக இருக்கும். தந்தை வழியில் நற்பலன்களும் அரவணைப்பும் அதிகரிக்கும். குறிப்பாக சகோதர உறவுகள் பலப்படும். இளைய சகோதர உதவிகள் 3ஆம் பாவக வழியாகவும் மூத்த சகோதர உதவிகள் 11ஆம் பாவகம் மூலமும் கிடைக்கப் பெறுவார்கள். நீண்டகால நண்பர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு முக்கிய புள்ளியாக செயல்படுவார்கள். இதுவரை இருந்து வந்த கால் மூட்டு முழங்கால் பகுதி உபாதைகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கப் பெறுவார்கள். தொழில் வளம் பெருகும். குழந்தைகளுக்கு கல்வி வளம் பெருகும். வெகு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கப் பெறுவார்கள். தங்களின் தசாபுத்திகளுக்கு ஏற்ப வழிபாடுகளை மேற்கொள்ளவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சந்திரன் சாரத்தில் குரு பகவான். ஜூன் 12 முதல் ஆகஸ்ட் 12 வரை உள்ள சுமார் 68 நாட்கள் சந்திர பகவானின் அதிபத்தியம் கொண்ட ரோஹிணி நட்சத்திரத்தில் பயணித்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்துகிறார் குரு பகவான். இக்காலத்தில் ஜாதகரின் தாய்க்கும் ஜாதகரின் வாழ்க்கை துணைக்கும் இடையே உள்ள உறவுகள் புரிதல்கள் அதிகமாகி உறவு சிறக்கும். இருவரும் இணக்கமாக இருக்க முயற்சிப்பார்கள். தாய் வழி உறவுகளும் வாழ்க்கை துணை வழி வந்த உறவுகளும் தந்தை வழி உறவுகளும் நண்பர்கள் மூலமும் உதவிகள் கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவீர்கள். இந்த உதவியானது அரசு மூலம் ஏற்படுத்தி தரலாம். நல்ல வரன்களை தேடித் தரலாம். செய்தொழிலுக்கு தந்தை பக்கபலமாக இருக்கலாம். நண்பர்கள் உங்கள் மனம் போல் செயல்படுவார்கள். பெண்களுக்கு இக்காலத்தில் நல்ல வரன்கள் இல்லம் தேடி வருவார்கள். தசாபுத்தியும் உதவி புரியும் பட்சத்தில் நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்ட திருமணங்கள் விறுவிறுவென்று நடந்தேறி தாம்பத்திய வாழ்வு ஆரம்பிக்கும். இருப்பினும் இக்காலத்தில் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பிறரின் சூழ்ச்சிகளும் அதிகரிக்கும். கண்மூடித்தனமாக எதையும் யோசிக்காமல் செயல்பட்டால் கஷ்டங்களை அனுபவிக்க நேரிடும். இதுவரை சளி, சுவாசம், ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் இருப்பின் அவற்றிலிருந்து சற்று ஆறுதல்கள் கிடைக்கப் பெறலாம். பயணங்கள் அதிகரிக்கும். குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு அதற்கான தீர்வுகள் கிடைக்கப் பெறுவார்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். செவ்வாய் சாரத்தில் குரு பகவான். ஆகஸ்ட் 20 செவ்வாய்க்கிழமை முதல் அக்டோபர் 8 செவ்வாய் வரை உள்ள சுமார் 49 நாட்கள் செவ்வாய் பகவானின் அதிபத்தியம் கொண்ட மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பயணித்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார் குரு பகவான். இக்காலத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு சகோதரர்கள் மூலமாகவோ வாழ்க்கை துணை மூலமாகவோ அல்லது தந்தை மூலமாகவோ வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. வீடு வாங்குவதற்கு நேரடியாக பணமாகவோ அல்லது மறைமுகமாக லோன் மூலமாகவோ அல்லது கடன் மூலமாகவோ உதவி செய்யலாம். ஆனால் நிச்சயம் உதவிகள் கிடைக்கப் பெறுவார்கள். எலும்பு சம்பந்தமான நோய்கள், இரத்த சிவப்பு சம்பந்தமான நோய்களுக்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கப் பெறலாம். சகோதர உறவுகள் பலப்படும். காக்கிச் சட்டை போட்டு வேலை நண்பர்களுக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யும் நண்பர்களுக்கும் உத்தியோகம் சம்பந்தமாக நல்ல ஏற்றங்களும் ஊதிய உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவார்கள். எலக்ட்ரிக்கல் தொழில் நன்கு வளம் பெருகும். போலீஸ், இபி, டாக்டர்ஸ் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கப் பெறுவார்கள். சுறுசுறுப்பு அதிகரிக்கும். இக்காலம் திருமணங்கள் நடைபெறும் அற்புத காலம். வரும் வரன்களை ஏற்றுக்கொண்டால் வாழ்வு சிறக்கும். குழந்தை பாக்கியம் கிட்டும். இவையாவும் பொது பலன்களே. இன்னும் துல்லியமான பலன்களுக்கு தங்களின் சுய ஜாதகத்தில் இருக்கும் குருவின் இருப்பையும் தசாபுத்திகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு கணிக்க வேண்டும். மிகவும் துல்லியமான ஜோதிடம் மற்றும் திருமண கணிப்புகளுக்கு அழைக்கவும் DX ஜோதிட ஆலயம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். நான் ஜோதிடர் மணிவண்ணன். நன்றி, வணக்கம்.